சாந்தி, நீங்க ரொம்ப தூய்மையான, சக்திசாலியான மனநிலை வேண்டும் என்று நினைத்தால், நம்முடைய முடிவெடுக்கும் திறன் என்பது மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தில் சிந்திப்பதில் தெளிவு இருக்க வேண்டும். பிற மனிதர்களுடைய தொடர்பில் வரும் பொழுது இரண்டு பேருக்கும் இடையில் பரிமாறிக்கொள்ளப்படும் எனர்ஜியில் ஒருங்கிணைந்த தன்மை இருக்க வேண்டும். இப்படி என்னென்ன நாம் விரும்புகின்றோமோ இவை அனைத்தும் சைலன்ஸில் ஆரம்பித்து சைலன்ஸில் முடிய வேண்டும். நீங்கள் இங்கே 3 நாட்களுக்காக பிரம்மா குமாரி கேம்பஸில் வந்திருக்கிறீர்கள். இங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவை டிராபிக் கண்ட்ரோல் பாடல் ஒலிக்கும். நாம இங்க உட்கார்ந்துருக்கோம், கிளாஸ் கேட்கிறோம், மீட்டிங்ல இருக்கோம். எது நடந்தாலும் சரி, இடையில் டிராபிக் கண்ட்ரோல் பாடல் ஒலித்தால் நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே நிறுத்தி விடுகின்றோம். இதனுடைய ரிசல்ட் என்ன? 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியவில்லை. ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தோடு மேட்ச் ஆகவில்லை. இதற்கு இடையில் டிராபிக் கண்ட்ரோல் பாடல் ஒலிக்க ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது 2 பேரும் சைலண்ட் ஆகிவிடுகின்றோம். இப்படி சைலண்ட் ஆகி கொண்டிருக்கும் பொழுதே, தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுதே, அந்த டிராபிக் கண்ட்ரோல் பாடலுக்கு பிறகு மறுபடியும் அந்த உரையாடலை தொடர ஆரம்பிக்கும் பொழுது, அந்த உரையாடலின் உள்ளடக்கம் மற்றும் எனர்ஜி இரண்டுமே மாறிவிடுகின்றது. அதனால் இந்த டிராபிக் கண்ட்ரோல் என்பது மிக மிக சக்திசாலியான ஒரு யுக்தி. சில நொடிகள் பாஸ் செய்து விட்ரா ஆகி தன்னுடைய ஒரிஜினலான சுயத்துடன் நாம் தொடர்பு கொள்கிறோம். சில நொடிகளுக்கு நாம் விலகி இருந்து தன்னுடைய ஒரிஜினல் தன்மையுடன் கனெக்ட் ஆகிறோம். டிராபிக் கண்ட்ரோல் முடிந்தவுடன் பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறோம். என்ன வேலை செய்து கொண்டிருந்தோமோ, என்ன உரையாடல் செய்து கொண்டிருந்தோமோ அதற்கு மீண்டும் திரும்பி வருகிறோம். அந்த சில நிமிடங்களுக்கு நாம் நேரம் ஒதுக்கவில்லை என்றால், நாம் மேல் மனதுடன் மட்டுமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதே சில நொடிகள், சில நிமிடங்கள் சைலன்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது, சைலன்ஸை கடைபிடிக்கும் பொழுது, நாம் இன்டியூட்டிவ் மைண்ட் அதனுடன் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்டியூட்டிவ் மைண்ட் என்றால் ஆழ்மனம். அங்கிருந்துதான் நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த இன்டியூட்டிவ் மைண்டுடன் நாம் வேலை செய்ய ஆரம்பிப்போம். ஒரு கடலை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த கடலில் மேல்புறம் என்று ஒன்று இருக்கும், இன்னொன்று கடலின் ஆழம் என்று ஒன்று இருக்கும். கடலின் மேல்புறம் எப்படி இருக்கின்றது? அலைகளோடு இருக்கும். இப்படித்தான் நம்முடைய மனமும், நம்முடைய மேல் மனமும் அலைகள் இருப்பது போல கொந்தளிப்பாக, டர்புலண்டாக இருக்கும். கடலின் ஆழம் என்பது எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். கடலின் ஆழத்தில் என்ன கிடைக்கும்? கடலின் ஆழத்தில் இருந்து என்னவெல்லாம் கிடைக்கும்? அங்கே என்ன இருக்கின்றது? அமைதி இருக்கின்றது. கூடவே வேறு என்னவெல்லாம் இருக்கின்றது? முத்துக்கள் இருக்கும். அதே போல நம்முடைய மனதின் ஆழத்தில் என்ன இருக்கும்? சாந்தியுடன் கூடவே வேறு என்னவெல்லாம் இருக்கும்? அங்கே ஞானத்தின் முத்துக்கள் இருக்கும். இப்படி சொல்ல முடியாது, யாருக்குமே எது சரி எது தவறு என்பது தெரியவே தெரியாது. இப்படி சொல்லவே முடியாது. அனைவருக்கும் தெரியும் எது தவறு எது சரி என்று. ஆனால் அடியில் புதைந்திருக்கின்ற அந்த ஞானம் என்பது பல சமயங்களில் மேல் மனதில் நாம் நிரப்பக்கூடிய விஷயங்களால் அடியில் அமுக்கப்பட்டு விடுகின்றது. பிறகு நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டுமென்றால், நாம் மற்றவர்களிடம் கேட்கிறோம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகின்றது? விடையை யாரிடம் கேட்க வேண்டும்? இன்டியூஷனிடம் கேட்க வேண்டும். இன்டியூஷன், மனதின் ஆழத்தில் ஒரு டியூஷன் வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஆசிரியர் அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அந்த டீச்சர் எப்பொழுது கிடைப்பார் என்றால், எப்பொழுது 2 நிமிடங்கள் சைலன்ஸில் அமருகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த ஆசிரியர் நமக்கு கிடைப்பார்.
எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் 2 நிமிடங்கள் சைலன்ஸ் என்பதை நாம் பரிசோதனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய லாஜிக்கல் மைண்ட் நமக்கு ஒரு பதிலை சொல்லும். அதை நாம் 2 நிமிடங்கள் சைலன்ஸில் அமர்ந்தால் நமக்கு வேறு ஒரு பதில் கிடைக்கக்கூடும். சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட இது நடக்கும். இப்பொழுது 10 நிமிடங்களுக்கு முன்னால் இங்கே நிலவக்கூடிய வெதர் கண்டிஷனை பார்த்து மனதுக்குள்ளே ஒரு கேள்வி, ஒரு குழப்பம் வர ஆரம்பித்தது. இப்பொழுது நாம் ரயிலில் செல்ல வேண்டுமா அல்லது விமானத்தில் செல்ல வேண்டுமா? இதை தேர்ந்தெடுத்தால் இப்படி நடக்கும், அதில் சென்றோம் என்றால் அப்படி நடக்கும், இப்படி அப்படி என்று நிறைய சந்தேகங்கள், எண்ணங்கள் வர ஆரம்பித்திருந்தது. இப்படி குழப்பமாய் இருந்த நேரத்தில் நான் சொன்னேன், ஒரு 2 நிமிடங்களுக்கு தியான அறைக்கு சென்று நாம் அமர்வோம். இப்படி 3 பேர் சென்றார்கள். இப்படி 3 பேர் பாபா அறை என்று அழைக்கப்படும் தியான அறைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் பொழுது 3 பேருக்கும் ஒரே பதில் கிடைத்தது. தியான அறைக்கு செல்வதற்கு முன்னால் 3 பேருக்கும் வித்தியாசமான எண்ணங்கள் இருந்தன. எல்லாருமே சரிதான், ஆனால் ஒவ்வொருவரும் வேறு வேறு எண்ணத்தை கொண்டிருந்தனர். இப்படி செய்தால் அப்படி ஆகும், அப்படி செய்தால் இப்படி ஆகும் என்று ஒவ்வொருவருடைய கருத்தும் லாஜிக்கும் வேறுபட்டு இருந்தது. இத்தனை பேர் செல்ல வேண்டியிருக்கிறது, 25 பேர் விமானத்தில் செல்ல வேண்டியிருக்கிறது, 25 பேரை நாம் வழி நடத்த வேண்டும். அதனால் 3 பேர் வெறும் 2 நிமிடங்களுக்காக மட்டுமே அங்கே சென்று அமர்ந்தனர். அங்கே சென்றுவிட்டு வெளியே வந்த பிறகு அனைவருக்கும் ஒரே ஆன்சர் கிடைத்தது. இந்த ஹாலுக்கு வருவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம் நடந்தது. அந்த 2 நிமிடங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த 2 நிமிடங்களில் நம்முடைய இன்ட்யூஷனுடன் நாம் கனெக்ட் ஆகிறோம். மிக மிக முக்கியமானது. அந்த 2 நிமிடங்களில் நாம் பரமாத்மாவுடன் உரையாடுகிறோம், அவரை கேட்கின்றோம். பரமாத்மாவின் ஞானமும் சக்தியும் எப்பொழுதும் நம்முடன் இருக்கின்றது. அவர் எப்பொழுதுமே நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இறைவன் சூரியன் போன்றவர். சூரியனை போன்று அவர் எப்பொழுதுமே கிரணங்களை, எனர்ஜியை பரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரது சக்தியை கிரகிப்பதற்காக நாம் நமது அதிர்வெண்களை, ஃப்ரீக்வன்சியை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் எல்லோருக்குமே தருகின்றார். இப்படி கிடையாதல்லவா? அவர் இவருக்கு கொடுக்கின்றார், அவருக்கு கொடுக்கவில்லை. தியான அறைக்குள் அமருபவர்களிடம் அவர் கொடுக்கிறார், வெளியே இருப்பவர்களுக்கு கொடுப்பதில்லை. இப்படியா இருக்கின்றது? அவர் எப்பொழுதுமே நிலையாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய சக்தியையும் ஞானத்தையும் கேட்ச் செய்வதற்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? மேல் மனதில் படிந்துவிட்ட அந்த பயம், பதட்டம், கவலை, குழப்பம், இவை அனைத்தையும் நாம் அமைதிப்படுத்த வேண்டும். இதுதான் முதல் காரியமாக இருக்கின்றது. அதனால்தான் அந்த 2 நிமிடங்கள் சைலன்ஸ் என்பது கடைபிடிக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் மிக சிறிய சிறிய பயிற்சிகள். நாளையிலிருந்து இந்த ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற ஆரம்பித்து விட வேண்டும். நாம் இதை செய்ய ஆரம்பித்து விட்டாலே யாரிடமும் சென்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களில் யாராவது தங்களுடைய பாக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக யாரிடமாவது செல்கின்றீர்களா? தங்களுடைய பாக்கியத்தில் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக யாரிடமாவது செல்கின்றீர்களா? எல்லாம் மிகவும் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? இப்பொழுது இந்த நிமிடம் வெளியே யாராவது எனக்கு கைரேகை பார்த்து பலன் சொல்ல தெரியும் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அங்கே லைன் ஏற்பட்டுவிடும், கியூ ஃபார்ம் ஆகிவிடும், இந்த ஹாலே காலியாகிவிடும். இங்கே நாம் பாகியத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அங்கே பாகியத்தை பற்றி முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டில் எந்த ஆப்ஷன் சிறந்தது என்று நினைக்கிறீர்கள்? என்னுடைய பாக்கியத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியமா, அல்லது என்னுடைய பாக்கியத்தை எப்படி உருவாக்குவது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியமா?
இரண்டில் எது சிறந்தது? எதிர்காலத்தில் நம்முடைய பாக்கியத்தில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்? நாம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும். இப்படி நாம் தெரிந்து கொள்கின்ற விஷயங்கள் அது கூட ஒரு அறிவியல் தான். ஆனால் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அறிவியல் மட்டுமே. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கணிப்பது என்பது நிகழ்காலத்தின் அடிப்படையில் தானே இருக்கின்றது. இப்படி நாம் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள நினைப்பது அது கூட ஒரு அறிவியல் தானே. இன்று நான் உங்களிடம் வருகிறேன், என்னுடைய இரத்தத்தை பரிசோதனை செய்து கொள்கிறேன். நீங்கள் என்னிடம் என்னுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி பற்றி கேட்பீர்கள். என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். இவை அனைத்தும் என்னுடைய நிகழ்காலம். இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு நீங்கள் ஒரு காகிதத்தில் எனக்கு எழுதி கொடுப்பீர்கள். உங்களுடைய இன்றைய இரத்த பரிசோதனையின் ரிசல்ட், உங்களுடைய வாழ்க்கை வாழும் முறை மற்றும் உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி, இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது இன்னும் 6 மாதங்களுக்குள் உங்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக, இன்னும் சில மாதங்களுக்குள் உங்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் என்ன எழுதுகின்றீர்களோ அது முற்றிலும் சரியானது. ஆனால் இது எதன் அடிப்படையில் இருக்கின்றது? இன்றைய இரத்த பரிசோதனையின் ரிசல்ட் இன்றைய என்னுடைய வாழ்க்கை வாழும் முறையை சார்ந்து இருக்கின்றது. இந்த கணிப்பு என்பது அடுத்த 6 மாதங்களுக்குள் நடக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்பொழுது நான் நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி செல்கிறேன். என்னிடம் இப்பொழுது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கின்றன. ஒன்று, நான் என்ன சொல்வேன், எனக்கு இப்பொழுது நீரிழிவு நோய் வரப்போகின்றது. இப்பொழுது நான் என்ன செய்வது? எனக்கோ நேரமே இருப்பதில்லையே. அப்பொழுது 6 மாதங்களுக்கு முன்பாகவே நீரிழிவு நோய் வந்துவிடும். ஏனென்றால் உங்களுடைய கணிப்பை கேட்ட பிறகு நான் உருவாக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸினால் இந்த நோய் முன்னதாகவே வந்து விடுகின்றது. அது சீக்கிரமே வந்துவிடும். அப்பொழுது நான் என்ன நினைப்பேன்? டாக்டர் சொன்னது சரியாக இருந்தது. டாக்டர் எவ்வளவு நல்ல டாக்டராக இருக்கிறார். அவர் முதலிலேயே எனக்கு நீரிழிவு நோய் வரும் என்று முன்னதாகவே சொல்லிவிட்டார். இது ஒரு விதமாக வாழும் முறை. இன்னொரு வாழ்க்கை வாழும் முறை என்பது என்னவென்றால், டாக்டர் என்ன சொன்னார்? இப்படியே சென்று கொண்டிருந்தால் இன்னும் 6 மாதங்களுக்குள் நீரிழிவு நோய் எனக்கு வந்துவிடும். அதனால் நாம் இன்றிலிருந்து எல்லாவற்றையும் மாற்றி விடுவோம். இன்றிலிருந்து நான் சாப்பிடும் முறை, தூங்கும் முறை எல்லாவற்றிலும் மாற்றம் கொண்டு வருகின்றேன். நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றேன், உடற்பயிற்சி செய்கிறேன், யோகாசனம் செய்வேன், பிராணாயாமம் எல்லாம் நான் செய்ய போகிறேன். அப்போது நீரிழிவு நோய் எனக்கு எப்பொழுது வரும்? எனக்கு வரவே வராது. அப்போது நீங்கள் எனக்கு சொன்னீர்களே, நீங்கள் எனக்கு கணித்து சொன்னீர்களே, அதற்கு என்னவாயிற்று? உங்களுடைய கணிப்பு சரியாகத்தானே இருந்தது. உங்களுடைய கணிப்பு என்பது முற்றிலும் சரியானதுதான். இதுவும் அறிவியல் தான். கணிப்பது என்பதும் கூட முற்றிலும் சரியானதுதான். அதே போலத்தான் நாம் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சிலரிடம் செல்கின்றோமே, அது கூட அறிவியல் தான். அந்த கணிப்பு என்பது இன்றைய நமது சமஸ்காரங்களை சார்ந்து இருக்கின்றது. ஆனால் இன்று நான் என்னுடைய சமஸ்காரங்களை மாற்றிக்கொண்டு விட்டேன் என்றால் என்னுடைய ரியாலிட்டி என்பது மாறிவிடும். கணிப்பு என்பது ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி என்றால் உண்மையில் என்ன நடக்கிறது, அதுதான் ரியாலிட்டி. கணிப்பது எல்லாமே நடந்து விடுவதில்லை. அது வெறும் கணிப்பு தான். இப்படி நடக்கக்கூடும் என்று முன்னரே அறிவிப்பது. அதாவது இது நடக்கக்கூடும், நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடியது. ஆனால் ரியாலிட்டி என்ன நடக்க வேண்டும் என்பது நம்முடைய சாய்ஸ். நான் ஒரு ஜோதிடரை சந்தித்தேன். அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் எப்படி குழந்தை பிறந்த முதல் நாளே அதனுடைய ஜாதகத்தை கணிக்கின்றீர்கள்? அவர் சொன்னார், கிரகங்களின் அடிப்படையில் நான் ஜாதகத்தை கணிக்கின்றேன். அப்பொழுது நான் அவரிடம் கூறினேன்,
ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கின்றனர். அப்பொழுது 2 பேருடைய ஜாதகங்களும் வேறு வேறாக எப்படி இருக்க முடியும்? அப்பொழுது அவர் சொன்னார், அந்த ஆத்மாக்கள் என்ன சமஸ்காரங்களை கொண்டு வந்திருக்கின்றார்களோ அவற்றின் மீது கிரகங்களின் பாதிப்பு இருக்கும். அவர் சொன்னது சரிதான். ஆனால் இன்று ஜாதகத்தை எழுதுகின்றோம். 40 வருடங்கள் உருண்டோடி விட்டன. இப்பொழுதும் நாம் அதே ஜாதகத்தை தான் சோதித்து பார்க்கின்றோம். அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்தது என்ன நடக்கும்? இதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். ஆனால் இந்த 40 வருடங்களில் அந்த ஆத்மா செய்த கர்மங்களின் விளைவு அது என்ன ஆகும்? அதனுடைய பாதிப்பையும் பார்க்க வேண்டும் அல்லவா? நாம் 50 வருடங்கள் கழித்து கூட சொல்கின்றோம், இந்த ஆத்மாவுக்கு 25 வயது நடக்கும் பொழுது பண்டிதர் இப்படி சொன்னார், ஜோதிடர் இப்படி சொன்னார். ஆனால் இந்த 25 வருடங்களில் நான் என்னவெல்லாம் கர்மங்கள் செய்தேனோ அதை கூட கன்சிடர் செய்ய வேண்டும் அல்லவா? இந்த 25 வருடங்களில் நான் என்னவெல்லாம் கர்மங்கள் செய்தேனோ அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? சில நல்ல கர்மங்கள் செய்திருப்பேன், சில தவறான கர்மங்கள் செய்திருப்பேன். எதுவாக இருந்தாலும் அவையும் அப்டேட் ஆகியிருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது அவர் மிக நல்ல ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாருமே எங்களுடன் சமஸ்காரங்களை பற்றி விவாதிப்பதற்காக வருவதில்லை. நாம் என்னவெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் கேட்பதற்காகத்தான் ஜோதிடரிடம் செல்கின்றோம். எங்களிடம் என்ன கேட்பதற்காக வருகின்றார்கள்? அவர் என்ன கூறினார் தெரியுமா? பெரும்பாலான மக்கள் என்ன சமஸ்காரங்களை கொண்டு வந்தார்களோ அவற்றை மாற்றுவதே இல்லை. எப்பொழுது அவர்கள் சமஸ்காரங்களை மாற்றவில்லையோ, குழந்தை பிறந்த அன்று எழுதிய அந்த ஜாதகம் என்பது முற்றிலும் சரியாக அப்ளை ஆகும். ஏனென்றால் அந்த ஜாதகம் என்பது எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது? அந்த முதல் நாள் என்னுடைய சமஸ்காரங்கள் எப்படி இருந்ததோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது. அந்த முதல் நாள் என்னுடைய சமஸ்காரங்களின் மீது கிரகங்களின் பாதிப்பு. அதே நான் என்னுடைய சமஸ்காரங்களை மாற்றவே இல்லை என்றால் அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அது எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கும். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், இப்பொழுது நான் என்னுடைய சமஸ்காரங்களை மாற்றிக்கொண்டு விட்டால்? நன்றாக கவனியுங்கள், நான் இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள். நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். அவர் சொன்னார், இந்த ஜாதகம் அவர்களுக்கு பொருந்தாது. யார் தன்னுடைய சமஸ்காரங்களை மாற்றிக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பிறந்த நாள் அன்று எழுதிய அந்த ஜாதகம் அப்ளை ஆகாது. சமஸ்காரங்கள் மாறிவிட்டன என்றால் பாதிப்பும் மாறிவிடும். அப்பொழுது பாக்கியத்திலும் மாற்றம் வந்துவிடும். அதனால் யாரெல்லாம் தங்களுடைய ஜாதகத்தை சோதித்து பார்த்தீர்களோ அவர்களுக்கு நான் சொல்ல போவது புரியும். சில விஷயங்கள் என்னவெல்லாம் கணிக்கப்பட்டதோ அதெல்லாம் கரெக்டாகவே நடந்திருக்கும். அதே போல சில விஷயங்கள் அங்கே குறிப்பிட்ட மாதிரி நடந்திருக்காது. ஜாதகத்தில் என்ன குறிப்பிட்டிருந்ததோ அப்படி நடந்திருக்காது. ஏனென்றால் நம்முடைய ஏதாவது சில சமஸ்காரங்களில் மாற்றம் வந்திருக்கும் அல்லவா? இந்த பக்கமோ அந்த பக்கமோ சமஸ்காரங்களில் மாற்றம் வந்திருக்கிறது அல்லவா? அதனால்தான் ஜாதகத்தில் என்ன கணித்தார்களோ அது 100% துல்லியமாக நடக்கவே நடக்காது. நம்மிடம் வாழ்க்கை வாழ்வதற்கான 2 வழிமுறைகள் உள்ளன. ஒன்று சார்ந்திருப்பது, இரண்டாவது சுய பொறுப்பு. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? என்னிடம் சக்தி இருக்கின்றது. என்னுடைய எந்த விதமான எந்த ஒரு சமஸ்காரத்தையும் மாற்றக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது. என்னுடைய சமஸ்காரத்தை நான் மாற்றிக்கொண்டு விட்டேன் என்றால் என்னுடைய பாகியத்தை மாற்றும் சக்தியும் என்னிடம் இருக்கின்றது. ஜாதகத்தில் என்ன எழுதி இருந்தாலும் என்னுடைய பாகியத்தில் மாற்றம் வந்தே தீரும். அந்த ஜாதகம் என்பது என்னுடைய பழைய பிறவிகளில் இருந்து நான் கொண்டு வந்த சமஸ்காரங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கின்றது. அது எப்படி என்றால், மார்ச் மாதம் 31ஆம் தேதியும் ஏப்ரல் மாதம் 1 தேதியும் போன்றது. நம்முடைய பிசினஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிசினஸில் 31வது மார்ச் மாதம்
மார்ச் 31 நம்முடைய பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கின்றதோ அதேதான் ஏப்ரல் 1 நான் ஆரம்பிக்கின்ற புதிய பேலன்ஸ் ஷீட்டில் ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். நான் போன வருடம் எப்படி தொழில் செய்தேனோ அதே போல அதுதான் மார்ச் 31 காண்பிக்கப்படுகின்ற பேலன்ஸ் ஷீட்டில் தெரிய வருகின்றது. எந்த விதமாக செய்தேனோ இவ்வளவு லாபம் இவ்வளவு நஷ்டம் என்ன இருக்கின்றதோ அது பேலன்ஸ் ஷீட்டில் தெரியும். ஆனால் நான் இதே போலவே பிசினஸ் செய்து கொண்டிருந்தேன் என்றால் அடுத்த வருடமும் எனக்கு இதேதான் நடக்கும். அதே போன்ற லாபம் அதே போன்ற நஷ்டம் தான் பேலன்ஸ் ஷீட்டில் தெரிய வரும். அதே நான் பிசினஸ் செய்கின்ற வழிமுறையை மாற்றிவிட்டேன் என்றால் என்ன நஷ்டத்தை நாம் போன வருடத்தில் இருந்து இந்த வருடத்தில் கொண்டு வந்தோமோ அதுவும் லாபமாக மாறிவிடும். அதே போல சில சமயங்களில் போன வருடத்தில் என்ன லாபத்தை கொண்டு வந்தேனோ அது கூட நஷ்டமாக மாறக்கூடும். லாபத்தை கொண்டு வந்தும் கூட இந்த வருடம் நான் செய்யக்கூடிய குழப்பங்களால் அதுவும் நஷ்டமாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரி, பரவாயில்லை, இப்பொழுது நான் நஷ்டத்தின் பக்கமாகத்தான் போய்க் கொண்டிருக்கின்றேன் என்றாலும் பரவாயில்லை, இன்றிலிருந்து நம்முடைய வழிமுறையை மாற்றிக்கொள்வோம். அப்பொழுது என்ன நடக்கும்? நாம் லாபத்தின் பக்கமாக செல்ல ஆரம்பித்து விடுவோம். ஒவ்வொரு நொடியும் சக்தி என்பது அது யார்? அது நான் தான். என் ஒருவன் கையில் மட்டுமே அந்த சக்தி இருக்கின்றது. ஓம் சாந்தி.